விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாபு. வணக்கம் பாபு, விவரங்கள். நிச்சயமாக ஆபரகம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினராக மரகதம் குமரவேல் அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பூசல் காரணமாக அண்மையில் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக கட்சியில் இணைந்ததை தொடர்ந்து மரகதம் குமரவேல் தலைமையில் அவரது ஆதரவாளர்களும் தாவேகாவில் இணைந்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலை ஒட்டிய மைதான பகுதியில் மரகதம் குமரவேல் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுக, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து இணைப்பு விழா நடைபெற உள்ளது. இதில் செங்கல்பட்டு, மதுராந்தகம், செய்யூர், திருப்போரூர் ஆகிய தொகுதிகளில் இருந்து சுமார் 20,000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இணைய உள்ளதாக தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. இன்று மாலை இதற்கான நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் மேடை அமைக்கும் பணி தற்போது இறுதிக்கட்ட பணிகளில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சுமார் 20,000க்கும் மேற்பட்ட அமரக்கூடிய இந்த இருக்கைகளும் தயார் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், சரத்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. குறிப்பாக இந்த அலங்கார வளைவு பகுதிகளில் தமிழக வெற்றி கழக கட்சியின் கொள்கை தலைவர்களான காமராஜர், பெரியார், அஞ்சலி அம்மாள், அம்பேத்கர் ஆகியோர் புகைப்படங்களும் சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விழாவிற்கு வருகை தரும் நிர்வாகிகளுக்கு கட்சியின் சார்பில் ஸ்நாக்ஸ் வழங்கும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஸ்நாக்ஸ் பொட்டலங்கள் இன்று காலை முதல் இருந்து இருக்கையில் கடும் வெயிலில் நிர்வாகிகளுக்காக காத்து கிடக்கின்றன. குறிப்பாக இந்த பைகளில் தண்ணீர் பாட்டில், பிஸ்கட் உள்ளிட்ட ஸ்நாக்ஸ்கள் ஆகியவை உள்ளடங்கிய நிலையில் இன்று காலை முதல் இருந்தே கடும் வெயிலில் காய்ந்து கிடக்கும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சியின் போது பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக தற்போது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு உள்ள நிலையில் தற்பொழுது இந்த விழாவிற்கு வருகை தரும் பகுதியில் இருந்து ஏராளமான நிர்வாகிகள் வர தொடங்கி இருக்கின்றனர். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நிகழ்ச்சிக்கு வரும் நிர்வாகிகளை வரவேற்கும் விதமாக மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, தப்பாட்டம் உள்ளிட்ட வரவேற்புகளை மூலமாக நிர்வாகிகளை வரவேற்கின்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒருபுறம் இருந்தாலும் தற்பொழுது நிகழ்ச்சி நடைபெறும் இடம் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி என்பதால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக இதன் காரணமாக தென் மாவட்டத்தில் இருந்து சென்னை செல்லும் பொதுமக்களும், சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களை நோக்கி செல்லும் பொதுமக்களும் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அதே போல தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களை நோக்கி செல்லும் கனரக வாகனங்களும், அதே போல தென் மாவட்டத்தில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் கனரக வாகனங்களும் குறிப்பிட்ட தூரத்திலேயே வாகனங்கள் அனைத்தையும் திசை திருப்பி வாகனங்களை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அபரகம்.